ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் வாழ்வுதன உணவின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போது வேத வசனத்துக்கு செவி கொடுப்போம். என்னோடு கூட சேர்ந்து வேத புத்தகத்தை எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 11 15 முடிய இறை பகுதிகளை வாசிக்க கேட்போம். 3ஆம் மாதம் சென்ற பின்பு அந்த தீவிலே மழைக்காலத்திற்கு தங்கியிருந்த மிதுனும் என்னும் அடையாளமுடைய அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலிலே நாங்கள் ஏறி புறப்பட்டு தீராக்கூசா பட்டணத்திற்கு சேர்ந்து அங்கே 3 நாள் தங்கினோம். அவ்விடம் விட்டு சுற்றியோடி ரேகியோ துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தோம். மறுநாளில் தென்றல் காற்றெடுத்துக்கையில் புறப்பட்டு 2ஆம் நாள் புத்தோலியா பட்டணத்திற்கு வந்து அங்கே சகோதரரை கண்டோம். அவர்கள் எங்களை 7 நாள் தங்களிடத்தில் இருக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி நாங்கள் இருந்த பின்பு ரோமாபுரிக்கு போனோம். அவ்விடத்தில் உள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அப்பியூபுரம் வர வரைக்கும், சிலர் 3 சத்திரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்திரித்து தைரியம் அடைந்தான். செபிப்போமாக. கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, ஊழியம் என்று சொன்னால் எவ்வளவு உபத்திரவங்கள், எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு துயரங்கள் இருப்பதை இந்த பவுல் ஊழியத்தின் வழியாக நாங்கள் அறிந்து கொண்டோம். சுவாமி, எங்கள் வாழ்க்கையில கூட வரக்கூடிய இப்படிப்பட்ட புயல்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நிந்தைகளும் அவமானங்களும் வரும்போது தேவன் தன்னுடைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை அனுப்பி வைத்து பவுலை தைரியப்படுத்தின தேவன் இந்த நாளில் இந்த வசனத்தை கேட்கிற யாவரையும் சோர்ந்து போய் பலவீனப்பட்டு என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது என்ற கேள்விக்குறோடு இருப்பார் என்று சொன்னால் தம்முடைய வசனத்தை அனுப்பி நீங்க பலப்படுத்துங்கப்பா. ஒவ்வொருவரையும் தேற்ற முடியாது செபிக்கிறோம். நீர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே நீர் புறப்பட்டு வரும்போது இருள் சூழ்ந்து இருந்த இடத்துல பெரிய வெளிச்சத்தை கண்டது போல இன்றைக்கு இந்த வசனங்களை கேட்டு ஆண்டவரை தைரியப்படுத்தி கொண்டு நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர் என்பதை உம்முடைய ஜனங்கள் விசுவாசிக்கும்படி, அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் அற்புதத்தினால் உம்முடைய பிள்ளைகளை இந்த நாள் முழுவதுமாய் நீங்கள் நடத்தி தேவைகள், இதயத்தின் மன்றாட்டுகளை நிறைவேற்றும்படியாய் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நீங்கள் அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.